ஹை ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஹாப்பி பர்த்டே. பட் அவங்களுக்கு ப்ரௌனி நம்ம வீட்டிலே நம்ம கையால் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் வந்து கஷ்டப்பட்டு செஞ்சால் மனுஷ பயப்பக்கி அப்பப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நானும் வந்து ஆர்டர் வந்திருக்கு, அதுக்கு பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சமாளித்தேன். ஸோ அவங்க அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருந்தனால இந்த வேர்டிங்ஸை எனக்கு கரெக்டாக என்னால் வைக்கவே முடியல. ரொம்ப வந்து சொதப்பி வச்சுட்டேன். இருந்தாலும் நம்ம மனசை வந்து தளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் டேஸ்ட்டில் எப்போதுமே நம்ம ப்ரௌனியை அடிச்சிக்கவே முடியாதுன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்பா அப்படின்னு வந்து சொன்னதை விட என் ப்ரௌனியை டேஸ்ட் பண்ணிட்டு மற்றவங்க அப்படி சூப்பர் அப்படின்னு சொன்னது தான் ஜாஸ்தி. ஸோ இப்போ இந்த ப்ரௌனியை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு சாங் பாடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன சாங் பாடுறதுன்னு தான் எனக்கு தெரில. அதுக்கப்புறம் யோசித்து ஒரு சாங் வந்து மைண்டில் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து உங்ககிட்ட பாடி காமிக்கிறேன். இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து பாடிடுறேன். நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து உண்மையை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பாடி காமிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. என் ஆசையெல்லாம் முன்னேறக்கத்திலே என் ஆயுள் வரை உன் அணைப்பினிலே வேறென்னவே உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே ஏழு ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். அக்கம் பக்கம் யாருமில்லா பூலோகம் வேண்டும். அந்திப்பகல் உன்னருகில் நான் வாழ வேண்டும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உண்மையாகவே எனக்கே வந்து தெரியுது கொஞ்சம் கேவலமாக தான் பாடியிருக்கேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து உங்கள் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட அதை நான் பாடி காமிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் திருச்சி பீப்புளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மக்கிட்ட இந்த ப்ரௌனியை ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ப்ரௌனி சாப்பிட்ட எல்லாருமே அடி போலின்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபரில் சூப்பராக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பை.